1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனமும், ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனமும், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனமும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 3 வசனமும் ஒரே காரியத்தை சொல்லுது. அது என்ன காரியம்? இந்த உலகத்தில் மனுஷர்களால் ஜெயம் பெற்றவர்களாக வாழ முடியும் என்று, வெற்றி பெற்றவர்களாக ஜீவிக்க முடியும் என்று. இங்கே வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஜெயம் சிறந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லும்போது அது ஏதோ ஒரு பந்தயத்திலே வெற்றி பெறக்கூடிய காரியத்தை குறித்தல்ல, அல்லது ஏதோ தான் நினைத்ததான ஒரு காரியத்தை அடையக்கூடியதான ஒரு காரியம் அல்ல. மாறாக இங்கே வெற்றி பெற்றதான ஒரு வாழ்க்கை என்று சொல்வது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தது வேறு எந்த ஒரு காரியத்திற்காகவும் அல்ல, பாவம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தை வாழ்வதை நிலைப்படுத்தி நமக்குள்ளே உறுதிப்படுத்துவதற்காகவே வந்தார். இந்த 3 வசனங்களிலும் ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருகிறது. எல்லாமே கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து மூலமாக நம்மை அன்பு செய்கிறாராலே என்று தெளிவாக சொல்லப்பட்டு. அப்படியானால் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே ஜெயகரமாக வாழ வேண்டுமே ஆனால், ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஜெயம் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால், அந்த மனுஷனுக்கு தேவனுடைய துணை தேவை. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ வேண்டும். அந்த மனுஷன் அவருக்குள்ளார்ந்த ஒரு வாழ்க்கை உள்ளவனாக இருந்தால் மாத்திரமே அவனாலே வெற்றி பெற்றவனாக வாழ முடியும். அது மாத்திரமல்ல, இந்த 3 வசனத்திலும் ஒரு தொடர்பு இருக்கிறது. முதல் வசனம் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை தேவனாலே கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள், அதாவது வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லும்போது அது ஏதோ ரட்சிக்கப்பட்ட உடனே அநேகருக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு பலன் இருக்கும், ஒரு வல்லமை இருக்கும், பாவத்தை ஜெயித்தவர்களாக இருப்பார்கள், எந்த விதமான பாவ எண்ணங்களும் அவர்களை அணுகாது. ஆனால் நாட்கள் போகும்போது என்ன சொல்லுவார்கள்? அது மாம்சம்னா பாவம் செய்யதான் செய்யும், கொஞ்சம் கூடுதல் குறை வரும். ஆனால் 2வது வசனம் என்ன சொல்லுது? ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? முற்றிலும் ஜெயம் பெற்ற ஒரு அனுபவம், ஒரு அரைகுறையான ஒரு வாழ்க்கை அல்ல, அல்லது ரட்சிக்கப்பட்டதான அந்த ஆரம்ப காலத்திலே உள்ளதான அனுபவத்தோடு காணப்படுவது அல்ல, அல்லது அபிஷேகம் பெற்ற பிறகு கொஞ்ச நாட்களிலே கொஞ்சம் வைப்ரண்டாக இருப்பார்கள், அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அல்ல. எப்பொழுது நாம் தேவனாலே சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றிலிருந்து அவருடைய வருகை வரைக்கும், அல்லது இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் வரையிலும் முற்றிலுமாக அது அரைகுறை அல்ல, முற்றிலுமாக பூரணப்பட்ட ஒரு அனுபவத்தோடு ஜெயம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே மனுஷர்களால் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்பொழுதும் என்றதான ஒரு வார்த்தை. வேதம் என்பது சத்தியம், அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலும் வசனத்திலும் அதிலே ஆழமான கருத்துக்கள் இருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டு? எப்பொழுதும். நீ மண்ணான மனுஷனா இருந்துட்டு போ, நீ மாம்சம் சரீரத்தை உடைய மனுஷனா இருந்துட்டு போ, ஆனா நீ உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்வாயே ஆனால், உண்மையிலே நீர் பூர்ணமான ரட்சிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனுஷியா இருப்பாயே ஆனால், உன்னால் எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையுமே வெற்றி பெற்றவர்களாக வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும், ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் வரையிலும் அல்லது அவருடைய வருகை வரையிலும் எப்பொழுதுமே ஒரு மனுஷனால், ஒரு மனுஷியால் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக, பாவத்தை ஜெயித்து சிறந்தவர்களாக, சாத்தானை மிதித்து ஜெயித்தவர்களாக, உலகத்தின் சகல அசுத்த காரியங்களிலும் ஜெயம் பெற்றவர்களாக, இந்த உலகத்திலே தேவனையே நோக்கி நடக்கக்கூடியவர்களாக, பாவமற்றவர்களாக எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு மனுஷியாலும் ஜீவிக்க முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது ஏன் இந்த இடத்துல சொல்லுகிறேன்? என்னென்ன நமக்கு வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், சோதனைகள் தெரியாது. ஏன்? உலக காரியங்களை அறிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை சொல்லியிருந்தார். அதாவது இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு சமமான காரியங்கள்: பஞ்சம்,
இப்போ பஞ்சம் உலகெங்கும் தலைவிரிச்சு ஆடுது. கொள்ள நோய் உருவாக்கல வந்துது, மறுபடியும் வருது, எப்படி முடிவுக்கு வரும்னு தெரியாது. அடுத்து என்ன, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கு. யுத்தம் கூடி கொண்டு தான் போயிட்டுருக்கு. அடுத்து என்ன, நிலநடுக்கத்தை கொடுத்த செய்திகளை ஆய்க்குது. அந்த மக்களை ஒரேடி அழிக்கவும் இல்லை, 4 பேரை விட்டு 2 பேரை கொன்று எடுத்துகிட்டு போகுது. என்ன ஆகுது, மக்கள் மரண பயத்துலேயும் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டவா முடியாது. ஒரு மனுஷன் எப்படி தான் வீடு கட்டுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுவாங்க. அது ஒரே நேரத்தில் நிலநடுக்கத்தில் போகும்போது என்ன ஆகும், தரித்திரராயிரப்பாங்க, நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் அதிகமாகுது. இந்த செய்திகள் எல்லாம் பாருங்கள், நாளுக்கு நாள் அதிகமாகியே கொண்டு இவைகள்லேருந்தெல்லாம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்குமானா அதிக நிச்சயமாக சொல்கிறேன் கிடையாது. ஏன்னா இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான காரியங்கள், இது நடந்து நிறைவேறவே செய்யும். இவைகள் அதிகரித்து கொண்டே தான் போகுமே தவிர குறையாது. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறாரு, இந்த உலகத்தில் அவருக்கு உபத்திரம் இருந்துச்சு, நமக்கு ஏதேனும் விதத்தில் உபத்திரம் வரும். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதை விரும்புகிறாரு. ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்க வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்க ஆண்டவர் எதற்காக தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தோடு மனுஷனை உருவாக்குற ஒரே ஒரு காரணம் தான், அந்த மனுஷன் பரிசுத்தமா இருக்கு. அவர் பரிசுத்தர். அவராலே உருவாக்கப்பட்டதான ஜனங்களும் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக இருக்கு, பாவம் இல்லாமல் இருக்கு. அந்த ஒரே காரணத்திற்காகவே அவர் நினைத்தால் எத்தனையோ விதத்திலே மனுஷனை உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் இங்கே எப்படி உருவாக்குறார், தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தோடு அங்கே உருவாக்குறார். 28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க பூமியை ஆண்டவர் கொடுக்கிறார், அதை அவர்களுக்கு தாம் உருவாக்குற மனுஷர்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறான், கெட்டு போகிறான், பாவியாக மாற்றப்பட்டு போகிறான், எல்லாமே நாசப்பட்டு போகுது. தம்முடைய சாயலாக உருவாக்குகிறார், என்ன எதிர்பார்ப்போடு உருவாக்குகிறார், அந்த மனுஷன் பாவம் செய்யாமல் என்னை போல இந்த உலகத்தில் அவன் பரிசுத்தமாக இருப்பான் என்று அழகான ஒரு இடத்தை கொடுக்கிறார். அதில் அந்த மனுஷன் கெட்டு போகிறான், எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி விடுகிறார். ஆனால் தேவன் அப்படியே விட சித்தமுடையவராக இருக்கிறாரா? இல்லை. லேவியராகமம் 20:8 வாசிங்க. கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எப்போ சொல்றாரு பாருங்க, எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றார். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். நீங்க வசதியாக இருக்க வேண்டும், சுகபோகமாக இருக்க வேண்டும் என்று அல்ல, பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும், பிள்ளையற்றவர்களாக இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒன்று தான். ஒரு எதிர்பார்ப்போடு மனுஷனை உருவாக்கினார். அந்த மனுஷன் கெட்டு போகிறான். மறுபடியும் சொல்கிறார், நான் கர்த்தர், என்னுடைய நோக்கமே என்ன, நீங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது. அதனால தான் என்ன செய்கிறார், கலாத்தியர்கள் நிருபம் 4:4-5 வாசிங்க. புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, காலம் நிறைவேறின போது எதற்காக அவர் காத்திருக்கிறார், தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும். எப்படியாவது, திரும்பவும் சொல்றேன், எப்படியாவது இந்த ஜனங்கள் பாவம் இல்லாம வாழ். நான் சொல்ற கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவருடைய நோக்கம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகம் எல்லாமே ஒன்னே ஒன்று தான். நீங்கள் தீர்க்காயுசோட வாழணும்னு இல்லை. அப்படின்னா அவரு 60 வயசு வரைக்கும் வாழ்ந்து 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறம் சிலுவையில் மரிச்சிருப்பார். அவருடைய நோக்கம் எல்லாம் அது அல்ல. அவருடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான், இந்த உலகத்தில் பரிசுத்தமாக ஒரு மனுஷனால வாழ முடியும். அதை நிரூபிப்பதற்கும், அப்படி அவர் உருவாக்குனதான ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அதை பார்த்து அவர் ரசிக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்வது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. எதை விரும்புகிறார், இந்த பூமியில் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இந்த பூமி கெட்டு போயிட்டு இந்த பூமியில் நான் இருக்கிற வரைக்கும் நான் பாவம் செய்வேன். இல்லை, ஆண்டவர் அதுக்காக உருவாக்கலை. நம்மளை எதுக்கு உருவாக்கி இருக்கிறாரு, இந்த உலகத்தில் நாம் வாழுகிறதா நாட்களில் கடைசி நொடி வரைக்கும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. காலம் நிறைவேறுது, ஒரு குறிப்பிட்ட காலத்தை நியமிக்கிறாரு. அந்த நேரத்தை என்ன செய்யறாரு, மறுபடியும், அதாவது அவர் நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு நோக்கம் என்ன, எப்படியாவது நம்மளை பரிசுத்தமாக்கணும்.
எப்படியாவது நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழணும். கடைசி என்ன செய்யிட்டாரு, என்ன சொன்னாலும் இந்த மக்கள் புரிஞ்சுக்கிடலையேன்னு சொல்லி தம்முடைய மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். ஒரு காலத்தை தீர்மானிக்கிறாரு, அந்த காலத்தில் அனுப்புகிறார். அப்படி அனுப்பி அவரையே பலியாக ஒப்பு கொடுக்க செய்கிறாரு. அவர் மூலம் பரிசுத்தத்தை ஆயத்தமாக்கி வைக்கிறாரு. வைத்த பிறகு சொல்லுகிறார், அதை எடுத்து அனுபவிங்க. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, பழையவைகள் ஒளிந்து போயினேன். அப்படின்னா பழையவைகள் ஒளிந்துதான் ஆகணும். இப்ப என்ன, ரட்சிக்கப்பட்டோங்கிறோம், அபிஷேகம் பெற்றோங்கிறோம், பழையவைகள் ஒளிஞ்சா ஒளியல. எது நமக்குள்ள கிரியை செய்து, பழையவைகள் கிரியை செய்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்பீர்களே ஆனால், உண்மையிலேயே அபிஷேகம் பெற்றவர்களா இருப்பீர்களே ஆனால், பழையவைகள் ஒளிந்துதான் ஆகணும். ஆனா உங்களை நீங்க பாருங்க, முதல்ல தன்னை குறித்த அறிவு இல்லை. அந்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே ஆனா, அந்த மனுஷன் ஐயோ எனது பழையது கிரியை செய்து, பழைய இருதயம் கிரியை செய்துன்னு சொல்லி அந்த மனுஷன் முழங்கால் நிற்பான், அழுவான், புலம்புவான், கண்ணீர் வெடிப்பான், விடுதலை சொந்தமாக்குவான். இங்க எப்படி ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஒரு பயங்கர சந்தோஷம் போதும், அப்படியே கீழ் நோக்கி போ. வேதம் தெளிவா சொல்லுது, அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தாராம், நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அவர் வந்ததின் நோக்கம் நிறைவேறிவிட்டது, ஆனால் நமக்குள் நிறைவேறவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்தவன் என்றாலே யார், அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன். அப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானே ஆனால், அந்த மனுஷனுக்குள்ளே பழையவைகள் இருக்கக்கூடாது. அது வரைக்கும் உள்ள ஜென்ம சுபாவம், குறை கூறுறதான புத்தி, புறங்கூறுறதான புத்தி, அடுத்தவங்களை குறித்து பொய்யா சொல்லக்கூடியதான புத்தி, இது எதுவுமே இருக்க. ஆனால் இது எல்லாம் யாருக்குள்ள இருக்கு, விசுவாசிகளுக்குள்ள இருக்கு. இது எல்லாம் யாருக்குள்ள இருக்கு, அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள இருக்கு. என்ன அனுபவம்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, பழையவைகள் ஒளிந்துதான் ஆகணும். அந்த மனுஷன் புதுப்பிக்கப்பட்டவனாக மாறிதான் ஆகணும். ஆனால் ஏன் இந்த வீழ்ச்சி, ஒரு சில காரியங்களை சொல்றேன். ஒன்று, அறியாம, தன்னுடைய ஜீவியத்தில் தனக்கு இருக்கக்கூடியதான காரியங்களை குறித்து அறியாதான ஒரு நிலைமை. ஆனால் நான் எங்க சொல்றது பொதுவான ஒரு காரியம். யோவான் சுவிசேஷம் 7:49 வாசிங்க. வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். இங்க வேதம் என்ன சொல்லுது, வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்க. அப்போ நமக்கு வேத அறிவு இல்லை. வேதம் சொல்லுது, நீ ரட்சிக்கப்பட்டாய் ஆனால் அது விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விடுதலை என்று சொல்லும் போது அது பாவத்திலிருந்து விடுதலை, மறுபடியும் அதுக்குள்ளே நீ எக்காரணம் கொண்டு போக முடியாது என்று. அப்போ உங்களை பிடித்திருக்கக்கூடியது என்ன அறியாமை என்று எனக்கு தெரியவில்லை. வேதம் சொல்லுது, வேதத்தை அறியாத ஜனங்கள். அப்போ வேதத்தை அறியாமல், வேதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்துகிட தெரியாமல், இல்லை எனக்குள்ள அனுபவம் இருக்குன்னு சொல்லி பழைய மனுஷர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் சபிக்கப்பட்டவங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:6 வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு, அறிவில்லாமல். அப்போ நீங்க உங்களையே பாருங்க, உங்களுக்கு அறிவில்லையா? ஏன் உங்களுக்கு சுவிசேஷம் கொடுக்கப்படுது, ஆனா இங்க எப்படி முதல்ல சாபம் வருது. என்ன சாபம், அறியாமையினால என்ன உங்களுக்குள்ள இருக்கு, பாவங்கிறது எல்லாருக்குள்ள உள்ளதான். மனுஷனா இருக்கிற போதும் அதெல்லாம் உள்ளதான், பொய் தானே, அது ஒண்ணு இல்லை, அப்படிதான் எண்ணங்கள் இருக்கு. ஆனா அந்த பாவம் நீங்க தொடர்ந்து செய்யும் போது அந்த பாவமே சாபமாகிறது. அதான் வேதம் சொல்லி சபிக்கப்பட்டவர்கள். அந்த சாபத்தின் விளைவாக என்ன உண்டாகுது, சங்காரம் உண்டாகுது. ஏன் இந்த உலகத்துல எப்படியாவது கழிச்சு கூட்டிடுவீங்க, ஆனா முடிவு என்ன, நரகம், சங்காரம் வருது. அப்போ நமக்கு என்ன வேணும், முதல்ல வேதத்தை குறித்த அறிவு வேணும். அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதான அதை குறித்த அறிவு வேணும். மனுஷனாகி என்னாலும் இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ முடியும், சாத்தானை ஜெயம் பெற்று வாழ முடியும் என்றதான அந்த யதார்த்தமான விசுவாசமும் அறிவும் நமக்கு தேவை. 1 சாமுவேல் 17:46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி போதும். கோலியாத்தை நீங்க பார்த்தா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ராஜால இருந்து போர் செய்றவர் எல்லாருமே பயப்படுறாரு. ஆனா ஒரு மனுஷனை பாருங்க, அந்த மனுஷன் தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஒரு வீணை எடுத்து பாயிட்டு இருக்கும். தேவனோடு ஒரு தொடர்பு, தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய வல்லமை குறித்த அறிவு அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் பார்த்து அந்த மனுஷன் தைரியமா என்ன சொல்லுது, இன்றைய தினம் உன்னை தேவன் என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு. அவன் பெரிய ஆளு, கையில ஒரு கத்தி வரைக்கும் இல்லை, தாவீது கையில ஒரு வாள் வரைக்கும் இல்லை, கையில இருக்குது வெறும் கூழாங்கல். ஆனா என்ன அறிவு இருக்கு, தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு. மண்ணான மனுஷனாய் எனக்குள்ளே தேவனுடைய பலம் இருக்கு. அந்த தேவனுடைய பலத்தினாலே
சாத்தானை என்னால ஜெயிக்க முடியுங்கிறதான உறுதி. இப்ப என்ன, ஒரு சின்ன சிந்தனை வந்தாலே முடிஞ்சு போச்சு. யாருக்குள்ள அனுபவம் இருக்கு? கேட்டா என்ன சொல்றோம்? விழுந்துட்டேன் 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 விழுந்துட்டேன். இங்க பெரிய கோலியாத் அப்படியே நிக்கிறான். இவன் பார்க்கணும், இப்படிதான் பார்க்கணும். ஆனா கையில ஒண்ணுமே இல்லை. இருக்கிறது என்ன? தேவனை குறித்த அறிவு. என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாக போகிறார்கள். என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே சபிக்கப்பட்டு போறாங்க. இவ்வளவு சுவிசேஷம் கேட்கிறோம், வேதமும் படிக்கிறோம். யாருக்கு, எத்தனை பேருக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கு? தேவனை குறித்த அறிவு இருக்குமே ஆனால் சாத்தான் நாம் பார்க்கும்போது பயப்பட மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் அப்பாவில் போன்னு சொல்லுவோம், ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். ஆனா என்ன ஒவ்வொருத்துக்குள்ள இருக்கு? பயம் ஆளுது. அப்ப முதல் காரியம் அறியாமை. ஆனா தாவீதுக்குள்ளே அந்த அறியாமை இல்லை. தைரியமாய் சொன்னார், உன்னை என் தேவன் என் கையில ஒப்பு கொடுப்பார். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலம் இருந்துச்சு. காரணம் என்ன? அந்த அறியாமை அவருக்குள்ள இல்லை. அடுத்த ஒரு காரியம் என்ன? தவறான செய்திகளுக்கு நீங்க என்ன இடம் கொடுக்குறது. அதாவது தவறான இன்ஃபர்மேஷனுக்கு என்ன செய்றீங்க? செவி கொடுக்குறீங்க. ஒரு சிலரை பார்ப்பீங்க, அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு என்ன வீழ்ச்சி அடைவாங்க. அதை பார்த்துட்டு என்ன சொல்றது? ஏன் நானும் ரசிக்கப்பட்டாலும் கொஞ்ச நாள் போகும், அதுக்கு பிறகு விழுந்துருவேன். இது எங்கேருந்து வருது? அடுத்தவர்களிடத்திலிருந்து சாத்தானாலே கொடுக்கப்பட்டு அதை நீங்க எடுத்துக்கிடுறீங்க. அது உங்களுக்கு சரி போல படுது. ஆனா தப்ப முடியுமா? தப்ப முடியாது. அநேகர் தொலைஞ்சு போற முக்கியமான ஒரு காரணம் தவறான செய்திகளுக்கு அப்படியே செவி சாய்க்கிறது. எத்தனை 100 பேர் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு தெரியணும், வேதம் எக்காரணம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் மனுஷன் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான், அடுத்த 2 நாள் நிலை நிற்பான், 3ஆம் நாள் கீழே விழுவான் என்று வேதத்தில் எங்குமே சொல்லப்படலை. அப்போ உங்களுக்கு தெரியணும், அவர்கள் கீழே விழுகிறார்கள். ஆனால் ஒன்று, அது எப்படி? அவர்கள் அறியாமையினால விழுகிறார்கள். மற்றொன்று, தவறான செய்திகளுக்கு இடம் கொடுத்து விழுகிறார்கள். அடுத்தது என்ன? ஜெபஜீவி இல்லாமல், கீழ்ப்படுதல் இல்லாமல் பல காரணத்தை விழுவார்கள். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சாகிற வரைக்கும் ஜெயம் பெற்றவர்களாகவே இருக்க வேண்டும். அப்போ ஒரு காரியம் சொன்னேன், அறியாம. இனி ஒரு காரியம் என்ன? தேவையில்லாம சாத்தாம் போடக்கூடியதான, அவனுக்கு ஏற்றபடி ஜனங்களை வஞ்சிக்கக்கூடியதான காரியங்களை கருத்தா தெய்வ வாக்காக பைபிள் வசனம் போல எடுத்துக்கிட்டோம். அநேகருக்குள்ள இப்போ ரட்சிக்கப்பட்டதும் சரிதான், அபிஷேகம் பெற்றவன் சரிதான், பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியுமான்னு கேட்டால் பதில் வராது. இல்லைன்னா ஒரு தயக்கத்தோட சொல்லுவாங்க, இனி பார்க்கலான்னு. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு உறுதியே கிடையாது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். என்னதான் பயம் இருக்கு? அது எப்படியாவது ஒரு நாள் விழுவேன். ஒரு கதை உண்டு. அதாவது சாத்தான் வலுசற்பம் தன் கூட இருந்ததான அந்த பிசாசுகள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஜனங்களை எப்படி வஞ்சிக்கலான்னு சொல்லி ஒரு மீட்டிங். அப்போ அந்த மீட்டிங்கில் ஒரு அசுத்தாவி எழுமின்னு சொல்லுது, பைபிள் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிடுவோமா, மக்களுக்குள்ள அந்த இதை உருவாக்குவோமான்னு. அப்போ அதை கேட்ட அந்த வலு சர்ப்பத்துக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒரு அசுத்தாவி எழும்பி என்ன சொல்லுது, தேவன் கிடையாது, நரகம் கிடையாது, பரலோகம் கிடையாது, மக்களுக்குள்ள தூண்டுவோமான்னு. இல்லை, அதையும் மக்கள் விசுவாசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அது அப்படியே போகுது. அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி மக்களை வஞ்சிக்கலான் இருக்கும்போது ஒரு அமைதி. அதுக்கு பிறகு என்ன, ஒரு அசுத்தாவி சொல்லுது, தேவன் உண்டுன்னு சொல்லுவோம், பைபிள் சத்தியம்னு சொல்லுவோம், நரகம் உண்டுன்னு சொல்லுவோம், பரலோகம் உண்டுன்னு சொல்லுவோம், ஆனால் அவசரம் இல்லை. இதை கேட்ட வலு சர்ப்பத்துக்கு இதுதான் கரெக்டு, இதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அவனை அனுப்பிவிட்டாங்க. எங்க உலகெங்கும் போய் மக்களை வஞ்சி. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அதான் நடக்குது. உங்க எல்லாருக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு? தேவன் உண்டுங்கிற விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம் இருக்கு? நரகம் உண்டுங்கிற விசுவாசம் இருக்கு, பரலோகம் உண்டு விசுவாசம் இருக்கு. ஆனா என்ன, அவசரம் இல்லை. 50 வயசா, இன்னும் 10 வருஷம் இருக்கே. எப்படி? 60 வருஷம், இன்னும் 2 வருஷம் இருக்கு. 65 ஆயிட்டு, இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்போ மக்களுக்குள்ள என்ன விதைக்கும், இன்னும் கொஞ்சம். காரணம் என்ன? சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ரசிக்கப்படலாம். இது உங்களுக்குள்ள எப்படி? தெய்வ வாக்கு போல. இது ரொம்ப ஏன் உங்களுக்கு ஏற்றபடி இசைஞ்சிருக்கு. அப்போ மக்கள் எதுக்கு செவி கொடுக்காங்க? தவறான காரியங்களுக்கும் உண்மை இல்லாத காரியங்களுக்கும் செவி கொடுத்து அவைகளை உண்மை நம்புறோம். ஏன்? என்ன நம்பிக்கை இருக்கு? எப்படி பார்த்தாலும் ரசிக்கப்பட்டாலும் மறுபடியும் பாவம், சாகிறதுக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டா மேலே போயிடலாம். எவ்வளோ அருமையான ஞானம், எவ்வளோ அருமையான புத்தி. அதனால என்ன, ஜெபமும் கிடையாது, தவமும் கிடையாது, கடைசி பார்த்துலாம். கடைசி ஆகும்போது அவனுக்கு தான் தெரியும், ஒரு பாவம் செய்தால் ஒருக்க அறிக்கை பண்ணி அது போயிடும்.
இது 50-60 வருஷம் கடைசி ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருக்கும் படுக்கையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணலான்னு இருந்தால் கூட அந்த பாவங்களோட எண்ணிக்கை மலை போல இருந்தால் நீங்கள் எப்படி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு வாலிபன் என்கிட்ட ஓடி வந்து சொல்லிச்சு, ஜெபம் பண்ண முடியுது, நல்லா இருக்கேன், ஆனால் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலும் ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி பாவம் வந்துட்டே இருக்கு. காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ இருக்கு. அப்போ 60 வருஷம் வரைக்கும் உங்களை தாமதப்படுத்துறது எதுக்காக தெரியுமா? கடைசி நீங்கள் படுக்கையில் இருந்து சரி என்னையாவது அறிக்கை பண்ணுன்னு சொல்லி அறிக்கை பண்ண வரைக்கும் அறிக்கை பண்ணியே முடியாத அளவுக்கு பாவம் இருக்கும். அப்போ எப்படி தந்திரத்துக்குள்ளே மாட்டுறீங்கன்னு பாருங்க. 2 Corinthians 2:11 வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தான், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாருங்க, என்னையாவது புரிஞ்சுக்கிடுங்க. ஆதி சபையார் பாவம் இல்லாம ஜீவித்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? தந்திரத்தை அறிஞ்சாங்க. போன்னு சொன்னாங்க. நான் இப்பவுமே ஆண்டவருக்கு வாழ்வேன் உறுதி இருந்துச்சு. வாலியோ பிராயத்தில் என்னுடைய இளமையில நான் ஆண்டவருக்கு வாழ்வேன். அந்த ஒரு துடிப்பு அவங்களுக்குள்ள. நமக்குள்ள என்ன தெரியுமா? கடைசி பார்த்துக்கிடலாம். அப்ப உருவாக்குன தேவனுக்கு, உன்னை பாதுகாக்கிற தேவனுக்கு நீ என்ன செய்யறா அதெல்லாம் கேட்காதுங்க. தேவ ஸ்நேகம் இருக்கான். நான் ஆண்டவர் நல்லா ஸ்நேகிக்கேன். பாவத்தை வச்சுட்டு ஒரு மனுஷன் நான் தேவனை ஸ்நேகிக்கிறேன்னு சொல்றான், அவன் பொய்யன், அவன் கபடஸ்தன், அவன் கள்ளன். ஏன்னா வேதம் தெளிவா, எபிரேயர்கள் நிருபத்தில் தெளிவா சொல்லப்பட்டு, ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவனை சிலுவையில் அறையிறான். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறான். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அரைஞ்சிட்டே இருக்கிறீங்க. ஆனா என்ன, உங்க கவனம் இயேசு கிறிஸ்து மேல வரல, உங்க கவனம் சாத்தானு பக்கம் இருக்கு. ஏன்னா சாத்தானுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, கடைசி பார்த்துக்கிடலாம், இப்போ ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பாவம் செய்திருவோம். அப்போ இந்த உபதேசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கவனம் எங்கே இருக்கு? உலகத்தாருடைய ஆலோசனைக்கு மேலே. கவனம் எங்கே இருக்கு? சாத்தானுடைய தந்திரத்தின் மேலே. ஆனால் கவனம் யாருக்கு மேலே இருக்கணும்? ஆண்டவருக்கு மேலே. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டே சொல்கிறேனே. பேதுரு அப்போஸ்தலனுடைய கவனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே அந்த கவனம் இருக்கும்போது அந்த பேதுருவால் ஒரு மண்ணான மனுஷனால தண்ணிக்கு மேலே நடக்க முடிஞ்சிச்சு. அந்த கவனம் எப்போ புயலுக்கு பக்கம் போச்சோ அது வரைக்கும் தண்ணிக்கு மேலே பெலனுடைய மனுஷனாக இருந்து தண்ணிக்கு மேலே தண்ணி எந்த விதமான அதிகாரமும் அந்த மனுஷனுக்கு மேலே இல்லாமல் இருந்துச்சு. நடந்தார். ஒரு 60 கிலோ இருக்குமா, ஒரு 50 கிலோ இருக்குமா, அந்த மனுஷன் தண்ணிக்கு மேலே நடக்க முடியுது. ஆனால் அந்த கவனம் எப்போ சிதறி புயலுக்கு பக்கம் போகுதோ அந்த மனுஷன் அப்படியே கீழே விழுந்து போகிறான். அப்போ நம்முடைய கவனம் எங்கே இருக்கணுங்கிறதா முக்கியம். அந்த கவனம் கொஞ்சம் சிதறும் போது மூழ்கடிக்கப்பட்டு போகிறோம். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் யார் இருந்தா? ஒரு பாவப்பட்ட மனுஷன் இருந்துச்சு. ஆண்டவரே போய் சொல்றாரு, நீ சொஸ்தமடையணுமா? நீ அந்த மனுஷனுடைய கவனம் ஆண்டவருக்கு பக்கம் இல்லை. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? சூழ்நிலையின் பக்கம் தான் அவன் கவனம் இருக்கு. அவன் சொல்றான், என்னை கொண்டு விடுறதுக்கு, என்னை தூக்கி கொண்டு விடுறதுக்கு அங்க என்ன யாருமே இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:5-7 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்போ கவனம் எவ்வளவு முக்கியம். நீங்க ஆண்டவர், அதாவது நீங்க யாரை வணங்குறீங்க? இயேசு கிறிஸ்துவை வணங்குறீங்க. ஆனால் நான் சொல்லுவேன் வணங்கலன்று. பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்க பிசாசினால் உண்டானவங்க. காரணம் என்ன? எந்த ஆலோசனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இது வரைக்கும் நான் சொன்னதான ஆலோசனை. இன்னும் கொஞ்சம் காலம் போட்டு, அவசரம் இல்லை, இன்னும் நிறைய வருஷம் இருப்பா. கவனம் எங்க போகுது பாருங்க? சாத்தான் பக்கம் போகுதே தவிர கவனம் யாருக்கு மேல போகல. எனக்காகத்தானே வந்து பாடுபட்டார், எனக்காக வந்தானே வந்து அடிக்கப்பட்டார், அதுக்கு மேல கவனம் போச்சா? அப்ப அந்த கவனம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. வேதம் சொல்லுது, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன் இருக்கு. பரிசுத்தமாக்குதலோடு இந்த உலகத்தில் காணப்படுவதற்காகத்தான் வந்து பாடுபட்டார்னு சொல்லப்பட்டு. அப்போ அதை விசுவாசிப்பீர்களே ஆனால் அதன் மீது உங்கள் கவனம் இருக்குமே ஆனால் நிச்சயம் பாவம் செய்ய மாட்டீங்க. அப்போ நீங்களும் யாரு தான்? புயலின் மீது கவனம் செலுத்தினதான அந்த பேதுரு போல தான். ஆண்டவரால் காப்பாற்ற முடிஞ்சிச்சா? ஆள் மூழ்க தான் செய்ச்சு. அதுக்கு பிறகு அந்த கவனம் ஆண்டவருக்கு மேலே வந்துச்சு. ஆண்டவரே நான் மூழ்கி போகிறேன். எப்படி? ஆண்டவரே நான் மூழ்கி போகிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் மறுபடியும் தூக்கி விட்டார். அப்போ கவனம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மீது, கவனம் எப்பொழுது வேதத்தின் மீது, கவனம் எப்பொழுது பரிசுத்தமா இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கிறதான அந்த வாக்கின் மீது இருக்கும்போது மாத்திரம்தான் உங்களால பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியும். அப்போ 2 காரியம் சொன்னேன். 1 அறியாமை, 2வது தவறான காரியங்களுக்கு நீங்க செவி கொடுத்து அது தெய்வ வாக்கை எடுத்துக்கிட்டதுனால. அடுத்த காரியம் அவிசுவாசம். யோவான் சுவிசேஷம் 7:44-49 வரை வசனங்களை வாசிங்க.
அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள். ஆயிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசிரியரிடத்திற்கும் பரிசேயனிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவரை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அதாவது சம்பவத்தை புரிஞ்சுக்கிடுங்க. பரிசேயர்கள் அதிகாரிகள் என்ன செய்றாங்க? சேவகர்களை அனுப்புறாங்க. எதுக்கு? இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு வர்றதுக்கு. ஆனா போனவங்க அவருடைய சுவிசேஷத்தை எல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்கு என்ன, இவரெல்லாம் பிடிச்சிட முடியும், இவரெல்லாம் குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. வரும்போது பரிசேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, வாசிங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவரை விசுவாசித்ததுண்டா? பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாங்க விசுவாசிக்கிறோமா என்று. அப்ப அவிசுவாசத்தை கொண்டு செல்றது யாருதான்? நீங்க தான். அவிசுவாசத்தை இடம் கொடுக்கிறது யாரு? நீங்க தான். அவிசுவாசிகளா காணப்படுறது யாரு? நீங்க தான். இங்க பரிசேயர்கள் தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க விசுவாசிக்கிறோமா? பாரு, அதிகாரிகள் ஆனாலும் சரி, பரிசேயர்களாகிய நாங்களானாலும் சரி, நாங்க விசுவாசிக்கிறோமா? அப்போ நம்மில் அநேகருக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் கிடையாது. இங்க அந்த பரிசேயர்கள் கண்ணார காண்கிறாங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்வதான காரியங்களை. அவருடைய சுவிசேஷத்தை தெளிவா கேட்கிறாங்க. அது உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் பேசி அறிவிக்காத திருவார்த்தைகளா இருக்கு. ஆனாலும் மனப்பூர்வமாக, மறுபடியும் வாசிங்க அந்த கடைசி வசனத்தை. அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவரை விசுவாசித்ததுண்டோ? இப்போ உங்க நிலைமை அதுதான். ரொம்ப வைராக்கியம், ரொம்ப உறுதியா இருக்கும். அதை விசுவாசிக்கவே மாட்டோம். மண்ணான மனுஷனானாலும் சரி, மண்ணாக நீங்க இருந்தாலும் சரி, மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருந்தாலும் சரி, வஞ்சிக்கக்கூடியதான் இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, உங்களால் நிச்சயமாக கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களே ஆனால் பாவம் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதை விசுவாசிக்க முடியாது. அவங்க காலத்துல இயேசு கிறிஸ்துவ இயேசுவா ஏத்துக்கிடல, தெய்வமா ஏத்துக்கிடல. விசுவாசித்தவங்களை பரிகாசம் பண்ணாங்க. பாரு, நீ எல்லாம் ஒரு சேவகன், உன் நிலைமைக்கு தக்கவதான் நீ எப்படி இருப்பா. பாரு, அதிகாரிகள், சேவகனா கீழே, அதிகாரிகளும் பரிசேயர்களும் பாருங்க, நாங்க விசுவாசிக்க மாட்டோம். அப்போ அதே போலதான் என்ன நீங்களும் இருக்கிறீங்க. எவ்வளவுதான் சுவிசேஷம் கொடுத்தாலும் நீங்க ஏற்றுக்கிட மாட்டீங்க. நான் தெளிவா சொல்லேன், ஏன்னா இப்பவும் உங்களுக்குள்ள இருக்கிறது வஞ்சிக்கக்கூடிய ஆவிதான். இப்போ உங்களுக்குள்ள இருக்க சாத்தானுடைய உபதேசம் தான். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறது அறியாம தான். உண்மையே இல்லையா? உங்க இருதயத்தோடு சொல்லுங்க, அதான் உண்மை. அதனால தான் அந்த அவிசுவாசம் உங்களை நிரம்பி இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்ய முடியாது தெரியுமா? உங்களை கொண்டு கிரியை செய்ய முடியாது, உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது, உங்களுக்காக கிரியை செய்ய முடியாது. 3 காரியம்னு சொல்லிட்டு. ஏன்னா விசுவாசம் இல்லாத இடத்துல அவரால் கிரியை செய்ய முடியலன்னு சொல்லி வேதமே சொல்லிட்டு. அப்போ உங்களுக்குள்ள என்ன அவிசுவாசம் இருக்கு? என்னால் பரிசுத்தமா வாழ முடியாது, வாழ்ந்தாலும் 2 நாள் வாழ்வேன், 3ஆம் நாள் விழுவேன். தேவனால கிரியை செய்ய முடியாது, அவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய முடியாது, உங்களை கொண்டும் அவரால் என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. அப்ப அவிசுவாசம் எவ்வளவு ஒரு பொல்லாத ஒரு காரியங்கிறத நீங்களே பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் தான் வாசல் சொல்லிட்டாரு. ஒரு மனுஷன் அவரால் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லிட்டாரு. நான் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறேன். அதை பூரணமாய் அந்த மனுஷனுக்குள்ள ஜீவன் உண்டாகத்தக்கவாறு கொடுக்கக்கூடியவராக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தெளிவா சொல்லிட்டார். நான் முதல்ல சொன்ன அந்த 3 வசனமே என்னதான் சொல்லுது? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், அவர் மூலமாய், அவரிடத்தில் அன்பு கூறலாகி அவர் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கு. வெற்றி பெற்ற வாழ்க்கை, முற்றிலும் வெற்றி பெற்ற வாழ்க்கை, எப்பொழுதும் ஜெயம் சிறந்த ஒரு வாழ்க்கை. அப்ப நானே வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்லிட்டாரு, என்கிட்ட ஒரு ரட்சிப்பு இருக்கு, நான் அதை தருகிறேன், அது பூரணமாய் தருகிறேன், உனக்குள்ள ஜீவன் இருக்கும். ஆனா விசுவாசிக்க முடியுதா? கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பாகம் வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசம். நீதிமான் என்று சொல்லும் போது அது கடைசி ஒரு அனுபவம், பரிசுத்தத்திற்கு அடுத்த ஒரு அனுபவம். ஆனா அவங்க மனுஷன் ஏன் பரிசுத்தவானா இருக்கிறான், ஏன் இந்த மனுஷன் நீதிமானா இருக்கிறான், ஏன் இந்த மனுஷனால பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியுது? விசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்காகத்தான் என் தேவன் இந்த உலகத்துல வந்தார், எனக்காகத்தான் இந்த உலகத்தில் என் தேவன் பாடுபட்டார், என்னால் இந்த பொல்லாத அசுத்தம் நிறைந்த பாவ உலகத்திலே பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும்.
அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால அந்த மனுஷன் அதை நெருக்கி ஏவி சகல அசுத்தங்களுக்கு நீங்களாக்கி அவன் என்ன செய்யறான்? நீதிமானாகவே வாழ முடியுது. அப்ப எதனால உங்களால, ரட்சிக்கப்பட்ட உங்களால, பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களால, தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியதான நம்மில் அநேகரால ஏன் யதார்த்தமாய் முழுமையாய் பரிசுத்தமாய் வாழ முடியல? உங்களே கேளுங்க. தேவன் பொய்யுரையாதவர். அவருடைய வார்த்தையில எந்த விதமான பிசகும் ஒருபோதும் கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக. ஒரு சபையை உருவாக்க வேண்டுமாம். எப்படிப்பட்ட சபை? பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபை. அப்ப தேவன் அடிக்கப்பட்டது பொய்யா? இல்ல, அவர் பொய்யுரையாதவர். காரணம் என்ன? அவிசுவாசத்தால பிடிக்கப்பட்டுட்டீங்க, சாத்தானுடைய தந்திரத்தால பிடிக்கப்பட்டுட்டீங்க, உலகத்தாருடைய தீய, உலகத்துக்கு ஏற்றபடியான, உங்களுக்கு ஏற்றபடியான தேவையில்லாத வார்த்தைகளை தெய்வ வாக்கா ஏற்றுக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல அவிசுவாசத்தால் நிறைஞ்சிட்டீங்க. வேதத்தை கொஞ்சமும் விசுவாசிக்க முடியல. அதிலும் குறிப்பா என்ன? தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கிறது, என்னாலும் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ முடியும்ங்கிறது உங்களால என்ன செய்ய முடியல? ஏத்துக்கிடவே முடியல.